குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த மஷ்ரூம் பிரியாணி வித் பன்னீர் ஃப்ரையை ஈஸியாக சுலபமாக வீட்டிலே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 7 kg குக்கர் தான் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு பட்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது மட்டும் இல்லாமல் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத கலந்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றுக்கும் ஒன்று மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அது சீக்கிரமாக வதங்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவோட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற 3 கிளாஸ் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் கடை அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிரியாணி அரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா 3 கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி 4 விசில் விடுறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம பன்னீர் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயை நான் ஆன் பண்ணிவிட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே நான் வச்சுருந்தேன். ஒரு பவுலில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பன்னீரை டிப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி எல்லா பக்கமே ஈவனாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் டேஸ்ட் வரும். ஸோ தம் இறங்கினதுக்கப்புறமா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ஒரு பதத்தில் நல்லா வெந்து வந்திருக்குது. ஈஸியாக சுலபமாக 10 நிமிஷத்தில் இந்த பன்னீர் ஃப்ரையும் அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் பிரியாணியும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். குழந்தைங்களுக்கு இதை பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள், விடவே மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் எப்பயுமே. Thanks for watching.